Hello everyone and welcome to my channel Network Bytes with Laksh. இன்னைக்கு நம்ம ஒரு புது series start பண்ண போறோம் and that series is about OSPF, Open Shortest Path First. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் என்னோட ஒரு ஃபேவரட் டாபிக் ஆகும். அதுக்கப்புறம் இது இன்டர்வியூவில் நிறைய வாட்டி இந்த டாபிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் OSPF இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் OSPF in depthum பார்க்க போறோம். So before going on, if you are new to this channel, please do like, share and subscribe. ஓகேங்களா? இப்போ OSPF ஸ்டார்ட் பண்ணறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீ ரெக்விசிட்ஸ் இருக்கு. ப்ரீ ரெக்விசிட்ஸ் மீனிங் OSPFக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐபி அட்ரஸஸ், சப்நெட் மாஸ்க்ஸ், இது எப்படி சப்நெட்டிங் பண்றாங்க, ஐபி அட்ரஸஸ்க்கு எவ்வளோ கிளாஸஸ் இருக்கு, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எப்படி நடக்கிறது, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா மேனுவல் ரவுட்டிங் எப்படி நடக்கிறது, இதுவும் தெரிஞ்சிருந்தா OSPF அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது நெசசரி, இது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்தியா இருக்க போறது, ப்ராபப்ளி 1 ஹவர்க்கு இருக்க போறது. ஸோ என்னோட ஸ்பீட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சேஞ்ச் தி பிளேபேக் ஸ்பீட் டு யோர் ரெக்வயர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஏன்னா இது கொஞ்சம் லெங்தியா இருக்க போறது. அதுக்கப்புறம் லெங்தி இருக்கிறனால நான் நிறைய டெப்த்ல போய் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் OSPF. OSPF ஓட ஃபுல் ஃபார்ம்லேருந்தே நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன? OSPF stands for Open Shortest Path First. Shortest Path First. So open meaning na it is an open standard protocol. இதுக்கு vendor proprietary கிடையாது. EIGRP சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி ஆக்கும். ஓகேங்களா? இது அதே மாதிரி EIGRP சிஸ்கோ ப்ராடக்ட்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஜூனிபர், சியனா, கேலிக்ஸ், அரூபா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல நம்ம EIGRP யூஸ் பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ் இட் இஸ் சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி. OSPF ப்ரொப்ரைட்டரி கிடையாது. இட் இஸ் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆல் தி வெண்டர்ஸ் கேன் யூஸ் திஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். இதோட மீனிங் என்னாக்கும்? இதோட மீனிங் இருக்கா? எஸ் இருக்கு. இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் ஃபுல் ஃபார்ம் புரிஞ்சாதான் நமக்கு அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸும் புரியும். ஓகேங்களா? ஸோ ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா SPF. SPF பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கோரிதம். ஒரு ஆல்கோரிதம். அந்த ஆல்கோரிதம்க்கு பேரு டைக்ஸ்ட்ரா ஆல்கோரிதம். DJIKSTRA. டைக்ஸ்ட்ரா ஆல்கோரிதம். சாரி, எனக்கு இந்த டைக்ஸ்ட்ராவோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் தெரியாது. ஸோ டைக்ஸ்ட்ரா இல்லைங்க டிஜெக்ஸ்ட்ரா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ டைக்ஸ்ட்ரா ஆல்கோரிதம். டைக்ஸ்ட்ரா ஒரு பர்சனோட பேரா இருந்தது. அவன் தான் இந்த ஆல்கோரிதம் கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த ஆல்கோரிதம் வச்சுட்டு ரவுட்டர்ஸ் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் R1ல இருந்து சப்போஸ் R10, R1ல இருந்து R10க்கு நடுவுல பெஸ்ட் பாத், பெஸ்ட் அண்ட் ஷார்டஸ்ட் பாத் இந்த டைக்ஸ்ட்ரா ஆல்கோரிதம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். பேசிக்கலி இட் இஸ் அன் ஆல்கோரிதம். ஓகேங்களா? நவ இந்த ஆல்கோரிதம் எங்க ரன் ஆகுறது? பேசிக்கா பார்த்தோம்னா இந்த ஆல்கோரிதம் இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் ரன் ஆகுறது. இந்த R1ம் R10க்கு நடுவுல இல்லைன்னா நிறைய ரவுட்டர்ஸ் நம்ம வைரஸ் கனெக்ட் பண்றோம் இல்லையா, அந்த இன்டர்ஃபேஸ்க்கு மேல தான் இந்த ஆல்கோரிதம் ரன் ஆகுறது. அது எப்படி ரன் ஆகுறது? இந்த ஆல்கோரிதம் வச்சுட்டு தான் நம்ம காஸ்ட், OSPFல காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் பத்தி நம்ம இன்னும் டீடைல்ல அப்புறமா பார்க்க போறோம். பட் இருந்தாலும் நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ காஸ்ட் இந்த ஆல்கோரிதம் வச்சுட்டு கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் இஸ் பேசிக்கலி இன் OSPF given as reference bandwidth divided by interface bandwidth. ஓகேங்களா? இந்த காஸ்ட் வச்சுட்டு தான்
ஒவ்வொரு ரவுட்டர் அதோட இன்டர்ஃபேஸோட காஸ்ட் கண்டுபிடிக்கிறது. காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காஸ்ட் வந்து ஆட் ஆகி போகும். அதுக்கப்புறமா தான் R1ம் R2 R10க்கு நடுவில் எந்த பாத்துக்கு லீஸ்ட் காஸ்ட் வருதோ அதை தான் R1 சூஸ் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து R1க்கு R1 R2 R3 ஓகேங்களா, இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி R4 இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ R1க்கு வந்து எப்படி தெரியும் எது வந்து பெஸ்ட் காஸ்ட் ஆக்கும், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ரவுட்டர் வந்து அதோட இன்டர்ஃபேஸ் காஸ்ட் வந்து R1 கூட ஷேர் பண்ணும். இந்த காஸ்ட் பத்தி நம்ம வந்து இன்னும் டீடைல்ல அப்புறமா பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு காஸ்ட் புரியலைன்னா டோன்ட் வரி, அப்புறமா கண்டிப்பா புரியும். ஸோ R1 வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கும். காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் R2 R3 R10 R4 எல்லாமே வந்து R1 கூட அதோட காஸ்ட் ஷேர் பண்ணுவாங்க. காஸ்ட் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் R1 வந்து லீஸ்ட் காஸ்ட் பாத் எந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து R10க்கு ரீச் ஆகிறதுக்கு லீஸ்ட் காஸ்ட் வரதோ அந்த பாத் தான் பெஸ்ட் பாத். இதுதான் டைக்ஸ்ட்ரா அல்கோரிதம்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் மீனிங். நெக்ஸ்ட் இது OSPF பாத்தீங்கன்னா OSPF வந்து ஒரு லேயர் 3 புரோட்டோகால் ஆக்கும். புரோட்டோகால் நம்பர் IP புரோட்டோகால் நம்பர் இதோட வந்து 89 ஆக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிளாஸ்லெஸ் புரோட்டோகால், மீனிங் இதுல வந்து நம்ம வந்து கிளாஸ் ஃபுல் நெட்வொர்க்ஸும் யூஸ் பண்ணலாம், கிளாஸ்லெஸ் நெட்வொர்க்ஸும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 110 ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸ்ல ரன் ஆகும். அந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ் வந்து 224.0.0.5. இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ் எங்க யூஸ் ஆகும், இது வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பியூர்லி லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால் ஆகும். லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால். நவ் லிங்க் ஸ்டேட் மீனிங்னா என்ன நமக்கு தெரியும். there are two types of routing protocol. ஒரு லிங்க் ஸ்டேட், இன்னொரு வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர். இந்த லிங்க் ஸ்டேட்டும் இந்த டிஸ்டன்ஸ் வெக்டருக்கு நடுவுல என்ன டிஃபரன்ஸ் இது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் லிங்க் ஸ்டேட் பார்க்கலாம். இந்த ரெண்டு புரோட்டோகால்ஸ் பார்த்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏன் OSPF வந்து லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால் ஆக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மேஜர்லி யூஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால் வந்து EIGRP ஆகும். இப்போ உங்களுக்கு EIGRP பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சப்போஸ் என்கிட்ட வந்து 4 ரவுட்டர்ஸ் இருக்கு, R1 R2 R3 and R4. இப்போ R1க்கு R4க்கு ரீச் பண்ணணும்னா R4 வந்து என்ன பண்ணும், R4 வந்து அதோட இன்ஃபர்மேஷன் வந்து R3க்கு கொடுக்கும். R3 வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து R2க்கு கொடுக்கும். R2 வந்து அதே மாதிரி R1க்கு அதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் இதுல வந்து என்ன ஆகுதுன்னா R1 is completely dependent on R2's information. R1 is completely dependent on R2's information. R1க்கு தெரியாது R3ல இருந்து வர இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும், R1க்கு தெரியாது R4ல இருந்து வர இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும். R2 வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதோ அதுதான் R1க்கு தெரியும். and R1 is blindly trusting R2 to reach R4, ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால்ல நான் வந்து என்னோட நெய்பர் ரவுட்டர் இல்லைன்னா நெய்பர் டிவைஸ் கூட டிபெண்டா இருக்கேன். எனக்கு வந்து அந்த நெய்பர் டிவைஸ்க்கு அப்புறம் என்ன டிவைஸ் இருக்கு, எந்த நெட்வொர்க் இருக்கு, அது பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் மை நெய்பர். இதுதான் டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால். இப்போ லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால் இல்லைன்னா OSPFல என்ன நடக்கிறதுனா இதே மாதிரி சப்போஸ் R1 R2 R3 R4 R1 R2 R3 R4, ஓகேங்களா. இப்போ R4 வந்து R3க்கு அதோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். R3 வந்து மறுபடியும் R2க்கு ஷேர் பண்ணும், R2ல இருந்து R1க்கு ஷேர் பண்ணும்.
இது வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுறது. பட் இதுல வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, R1க்கு R2ல இந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது R1க்கு வந்து R4 எப்படி ரீச் ஆகணும் அதுவும் தெரியும். மீனிங் R2ல இருந்து R1க்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது R2 is also sharing all its information of R3 and R4. மீனிங் R1க்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகும்போது R1 வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டொபாலஜி கிரியேட் பண்ணும். அவன் வந்து என்ன கிரியேட் பண்ணுவானா, R1க்கு தெரியும் R1ல இருந்து R4க்கு ரீச் ஆகணும்னா R1 ஃபர்ஸ்ட் வந்து R2 கிட்ட போகும். அவனுக்கு R1க்கு இதுவும் தெரியும் R1ல இருந்து R2 கனெக்டடா இருக்கு, R2ல இருந்து இன்னொரு டிவைஸ் R3 கனெக்டடா இருக்கு, R3ல இருந்து இன்னொரு டிவைஸ் R4ம் கனெக்டடா இருக்கு. இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல் டொபாலஜி இன்ஃபர்மேஷன் வந்து R1 கிட்டக்க இருக்கு. இதுதான் லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால்ல ஒர்க் ஆகிற ப்ராசஸ். ஓகேங்களா? லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால் வந்து OSPFம் ISIS வந்து இந்த ரெண்டு புரோட்டோகால் லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால் ஆகும். இந்த ரெண்டு புரோட்டோகால்ஸ்ல வந்து ஒரு ரவுட்டருக்கு அதோட டொபாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே தெரியும். ஸோ R1 இங்க இருக்கு, R4 இருக்கு இங்க இருக்கு. ஸோ R1க்கு டொபாலஜி இன்ஃபர்மேஷன் வழியா R4ஓட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே தெரியும். It is not completely dependent on R2. ஏன்? Because R2 shared his topology information with R1. So R1 வந்து அதோட தனி ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணுறது. இது வந்து இன்னொரு டயக்ராம் வச்சு பார்க்கலாம். லீனியரா இல்லாம நம்ம வந்து ஸ்கொயரா பார்க்கலாம். R1, R2, R3, R4. ஓகேங்களா? ஸோ இப்படி கனெக்டடா இருக்கு டிவைசஸ். நான் வந்து இந்த 4 ரவுட்டர்ஸ்க்கு நடுவில் OSPF ரன் பண்றேன். ஸோ R4 OSPF ரன் பண்ணும்போது அவன் வந்து எப்படி பார்க்க போறான்னா, என் கூட ஒரு ரவுட்டர் கனெக்டடா இருக்கா, அது வந்து R1 ஆக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைரக்ட்லி கனெக்டட் ரவுட்டர் இன்னொரு ரவுட்டர் வந்து R3 ஆக்கும். ஓகேங்களா? R3 கூட ஒரு ரவுட்டர் கனெக்டடா இருக்கு, அது வந்து R2. R2 கூட R1 கூட ஒரு ரவுட்டர் கனெக்டடா இருக்கு, அது வந்து R2 ஆக்கும். ஸோ இதே மாதிரி R4 வந்து அதோட from its perspective R4 வந்து அதோட ஒரு டொபாலஜிக்கல் டயக்ராம் கிரியேட் பண்றது. இதே மாதிரி R1ம் from its perspective it is creating a whole topology diagram. இது எப்படி கிரியேட் பண்றாங்க, இது எப்போ நடக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் இதுதான் லிங்க் ஸ்டேட் புரோட்டோகாலோட ப்ராசஸ். All the routers have information of the whole topology of the OSPF or ISIS network. So இதுதான் லிங்க் ஸ்டேட்டும் டிஸ்டன்ஸ் வெக்டருக்கு நடுவுல டிஃபரன்ஸ். டிஸ்டன்ஸ் வெக்டர்ல ரவுட்டர் வந்து நெய்பரிங் ரவுட்டர்ஸ் கூட தான் டிபெண்டா இருக்கு. பட் OSPFல ஒரு ரவுட்டருக்கு ஹோல் நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டொபாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் டிபெண்டன்ட். நெக்ஸ்ட், OSPF வந்து ஏரியாஸ் யூஸ் பண்றது, ஏரியாஸ் rather than autonomous systems. ஓகேங்களா? இது ஏரியா என்னாக்கும், இதை நம்ம வந்து அப்புறமா பார்ப்போம். பட் ஓவர்வியூ இல்லைன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி பார்க்கணும்னா, ஏரியா இஸ் பேசிக்லி அ சப் ரீஜியன். ஓகேங்களா? ஒரு சப் ரீஜியன். ஸோ ஒரு சப் ரீஜியன்ல இருக்கிற ரவுட்டர்ஸ் வந்து இன்னொரு சப் ரீஜியன் ரவுட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அது நம்ம வந்து அப்புறமா பார்க்க போறோம். பட் ஏரியா வந்து ஒரு சப் ரீஜியன். நான் இந்த சப் ரீஜியன் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை வந்து நான் சப் ரீஜியன்ஸை டிவைட் பண்ணலாம். இது பத்தி இன்னும் டீட்டெயில்ல கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். நெக்ஸ்ட், OSPF வந்து ECMP சப்போர்ட் பண்ணும். ECMP மீனிங் ஈக்குவல் காஸ்ட் மல்டிபாத்திங். மீனிங்னா சப்போஸ் R1ல இருந்து R10க்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இந்த 3 இன்டர்ஃபேஸ்ல இருந்து வந்து சேமா இருந்தா R1 will use all these 3 interfaces to send traffic. இதுதான் ஈக்குவல் காஸ்ட் மல்டிபாத்திங். R1ல இருந்து R2, R3, R10 போற காஸ்டும், R1ல இருந்து டைரக்டா R10க்கு போற காஸ்டும், R1, R4, R10 இந்த காஸ்டும் வந்து ஈக்குவலா இருந்தா R1 இந்த 3 இன்டர்ஃபேஸுமே யூஸ் பண்ணும் டிராஃபிக் சென்ட் பண்றதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் இட் மீன்ஸ் ஈக்குவல் காஸ்ட் மல்டிபாத்திங்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின். நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இஐஜிஆர்பி வந்து என்டர்பிரைஸ் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க, ஓஎஸ்பிஎஃப் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏன் யூஸ் பண்றாங்க? Why is EIGRP used in enterprise and not in service provider? Or vice versa? Why is OSPF not used in enterprise and only preferred in service provider? இந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டிவ் ஆன்சர் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா. இது சர்வீஸ் ப்ரொவைடர் டு சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லைன்னா என்டர்பிரைஸ் டு என்டர்பிரைஸ் வேரி ஆகும். பட் மோஸ்டா இஐஜிஆர்பி வந்து என்டர்பிரைஸ்ல ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓஎஸ்பி வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் வாய் இது நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க் நினைச்சுக்கோங்க. இதுல வந்து நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கு. இது இந்த மாதிரி ரவுட்டர்ஸ் இருக்கு. நான் சப்போஸ் நான் வந்து இந்த நெட்வொர்க்கை சர்வீஸ் ப்ரொவைடர் சைட்ல டிப்ளாய் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. சர்வீஸ் ப்ரொவைடர் சைட்ல வந்து உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ் அ நெட்வொர்க். அதுல வந்து நிறைய கோர் ரவுட்டர்ஸ் கனெக்டடா இருப்பாங்க, நிறைய டிராஃபிக் போயிட்டே இருக்கும், டெராபைட்ஸ் ஆஃப் டிராஃபிக் போயிட்டே இருக்கும். ஸோ அதுல வந்து நான் இஐஜிஆர்பி டிப்ளாய் பண்ணிருக்கேன். இப்போ இஐஜிஆர்பி டிப்ளாய் பண்ணும்போது பிரச்சனை என்ன? சர்வீஸ் ப்ரொவைடர் சைட்ல வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஜியோ நினைச்சுக்கோங்க, ஏர்டெல் நினைச்சுக்கோங்க, டாடாகாம் நினைச்சுக்கோங்க, இவங்க வந்து அவங்களோட ரீஜியன்ல இல்லைன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க்ல 2000 ரவுட்டர்ஸ் ஒட்டுக்கா யூஸ் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் ரவுட்டர்ஸ். இப்போ அதுல இருந்து ஒரு ரவுட்டர் R9, சப்போஸ் R9ம் R7க்கு நடுவுல இருக்கிற இந்த லிங்க் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்க போறது? பேசிக்கா என்ன நடக்கும்னா இஐஜிஆர்பி யூஸ் பண்ணும் போது நமக்கு தெரியும் ஒரு நெட்வொர்க் இல்லைன்னா ஒரு லிங்க் டவுன் ஆகும்போது R9 வந்து query request ஜெனரேட் பண்ணும். query request to find out alternate path to reach R7. ஓகேங்களா. ஸோ query request இது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும் எல்லா நெய்பரிங் ரவுட்டர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த நெய்பரிங் ரவுட்டர்ஸ் வந்து அவங்களோட நெய்பரிங் ரவுட்டர்ஸ்க்கு வந்து இந்த query request ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன நடக்கிறதுனா ஏற்கனவே மிச்சம் இருக்கிற ரவுட்டர்ல வந்து டிராபிக் போயிட்டு இருக்கு. பட் அதுக்கப்புறம் R9ம் R7க்கு நடுவுல இருக்கிற லிங்க் டவுன் ஆறதுனால R9 வந்து ஒரு query request ஜெனரேட் பண்ணிருக்கு. அந்த query requestம் இந்த ரவுட்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு along with the actual traffic. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா query request flood ஆகிறது, உங்களோட நெட்வொர்க்ல query request flood ஆகிறது. ஓகேங்களா. நான் சப்போஸ் R7ல இருந்து இந்த R9 ஜெனரேட் பண்ணறா query request R1க்கு ரீச் ஆயிருக்கு. R1 வந்து இந்த query requestக்கு ஒரு query ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணுறது. பை த டைம் R1 வந்து இந்த query ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணும்போது R9க்கு ஏற்கனவே R11ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் போயிருக்கு ஃபார் an alternate path. R9க்கு query ரெஸ்பான்ஸ் R11ல இருந்து ரீச் ஆயிருச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த query ரெஸ்பான்ஸ் மறுபடியும் ஃப்ளட் ஆகும். ஓகேங்களா. ஃப்ளட் ஆகி R9க்கு வரும். பட் R9 வந்து ஏற்கனவே query R11ல இருந்து query ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி ஆல்டர்னேட் பாத் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒவ்வொரு ரவுட்டருக்கு இருந்து வந்து ஒரு query ரிக்வெஸ்ட் போறது, ஒவ்வொரு ரவுட்டர்ல இருந்து query ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ query மெசேஜ் வச்சே வந்து உங்களோட நெட்வொர்க் சோக் ஆகுறது. சர்வீஸ் ப்ரொவைடர்ல வந்து நமக்கு இந்த டிலே இல்லைன்னா சோக்கிங் இஸ் நாட் அ feasible solution. This is one of the reasons that we do not deploy EIGRP on the service provider side. Next main reason, EIGRP வந்து அதோட மெட்ரிக் இல்லைன்னா காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு கிரைட்டீரியாஸ் யூஸ் பண்றது. ஒரு வந்து பேண்ட்வித், இன்னொரு வந்து டிலே. ஓகேங்களா. சர்வீஸ் ப்ரொவைடர் சைட்ல கோர் நெட்வொர்க்ல வந்து டிலே வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டிலே யூஸ் பண்ணி இஐஜிஆர்பி வந்து
பெஸ்ட் பாத் சூஸ் பண்ணுறது. பட் கோர்ல வந்து நிறைய டிலே நடக்கும். ஸோ டிலே யூஸ் பண்ணி இஏஜிஆர்பி பெஸ்ட் பாத் சூஸ் பண்ணும்போது அது மறுபடியும் வந்து ப்ராசஸிங்ல ஒவ்வொரு ரவுட்டர் வந்து ப்ராசஸிங்ல வந்து டிலே பண்ணும். ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஐஜிஆர்பி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். தேர்ட் ரீசன் வந்து as I said கோர் நெட்வொர்க்ல வந்து more than 1000 or 2000 ரவுட்டர்ஸ் இருக்கும். நம்ம வந்து 1000 இல்லைன்னா 2000 ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது 800 ரவுட்டர்ஸ்க்கு மேல நான் வந்து இஐஜிஆர்பி யூஸ் பண்றேன்னா இஐஜிஆர்பி கண்டிப்பா சோக் ஆயிடும், ஒர்க்கே ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இஐஜிஆர்பி யூஸ் பண்ண மாட்டோம் சர்வீஸ் ப்ரொவைடர்ல. என்டர்பிரைஸ்ல ஏன் யூஸ் பண்றோம்? என்டர்பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பெனி நினைச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில வந்து ஒரு எவ்வளோ ரவுட்டர்ஸ் இருக்கும்? மேக்ஸிமம் 50 ரவுட்டர்ஸ் 100 ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்டர்பிரைஸ் ரன் பண்ணலாம். அதுல வந்து இஐஜிஆர்பி ஈஸியா ரன் ஆகும். ப்ராசஸிங்கும் கரெக்டா இருக்கும், டிலேக்கும் வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. query மெசேஜ் ஜெனரேட் ஆகும் போதும் அது வந்து குவிக்கா சால்வ் ஆயிடும். அதனால தான் இஐஜிஆர்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர்பிரைஸ்ல தான் யூஸ் பண்றோம். அண்ட் இஐஜிஆர்பி சிஸ்கோ ப்ரோப்ரைட்டரி ஆகும். ஸோ அது வந்து நிறைய வெண்டர்ஸ்ல வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் சைட்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்? சர்வீஸ் ப்ரொவைடர்ல வந்து நிறைய வெண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்கோ ரவுட்டர்ஸ் இருக்கும், ஜுனிப்பர் ரவுட்டர்ஸ் இருக்கும், அரூபா ரவுட்டர்ஸ் இருக்கும், சிஎன்ஆ ரவுட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன நடக்கிறதுனா ஓஎஸ்பிஎஃப் சாரி இஐஜிஆர்பி வந்து எல்லா ரவுட்டர்ஸ்ல ரன் பண்ண முடியாது, சிஸ்கோ ரவுட்டர்ஸ்ல மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால இஐஜிஆர்பி மறுபடியும் என்டர்பிரைஸ்ல தான் யூஸ் பண்றாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ல யூஸ் பண்ண மாட்டோம். நவ் இஐஜிஆர்பி பத்தி நம்ம பார்த்தோம். பட் ஓஎஸ்பிஎஃப் நான் யூஸ் பண்ணேன்னா என்ன நடக்கும் அதுவும் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஓஎஸ்பிஎஃப் யூஸ் பண்ணி நெட்வொர்க் ரன் பண்றேன். ஓஎஸ்பிஎஃப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐ கேன் டிவைட் மை ஹோல் நெட்வொர்க் இன்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். இந்த சர்க்கிள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ இதுல வந்து சப்போஸ் R9 R7க்கு நடுவில் இந்த லிங்க் வந்து டவுன் ஆகுறதுன்னா R9 வந்து அதோட ஆல்டர்னேட் பாத்க்கு மெசேஜ் வந்து இந்த ஏரியால மட்டும்தான் சென்ட் பண்ணும், இந்த ஏரியாவுக்கு சென்ட் பண்ணாது. இல்லைன்னா இந்த மெசேஜ் வந்து இங்க சர்க்குலேட் ஆகுறது இல்லையா, அது வந்து வேற ஏரியாஸ்க்கு போகாது. ஸோ என்ன நடக்கிறது? உங்களோட இன்ஃபர்மேஷன் சப்போஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஏரியாலேயே வந்து லிமிட்டட் ஆயிருச்சு அண்ட் மிச்சம் இருக்கிற ரவுட்டர்ஸ் வந்து கேன் ஒர்க் நார்மலி. அவங்களுக்கு வந்து அந்த query ரிக்வெஸ்ட் இல்லைன்னா query மெசேஜ் யூஸ்வலா ஓஎஸ்பிஎஃப்ல இல்ல, பட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஓஎஸ்பிஎஃப் மெசேஜஸ்க்கு வந்து ரிக்வெஸ்டும் ரிசீவ் ஆகாது, ரெஸ்பான்ஸும் பண்ண வேணாம். ஏன்? பிகாஸ் தே ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ உங்களோட ரீகன்வர்ஜென்ஸ் இல்லைன்னா மெசேஜஸ் வந்து ஒரே ஏரியால லிமிட்டட் ஆயிருச்சு. அப்போ பெட்டர் ப்ராசஸிங் நடக்கும், மிச்சம் இருக்கிற ரவுட்டர்ஸ் வந்து நார்மலா ரன் ஆகும். அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது R9 R7க்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை நடக்கிறது, தெரியவே தெரியாது. தே வில் ரன் நார்மலி. அண்ட் ஏரியாஸை டிவைட் பண்ணி நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க்ல பெரிய ஒரு நெட்வொர்க் 1000 ரவுட்டர்ஸோட நெட்வொர்க் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸாவே வந்து டிவைட் பண்ணி ஈஸியா ஒர்க் பண்ணலாம், ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு தான் ஓஎஸ்பிஎஃப் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ல யூஸ் பண்றோம். ஐ ஹோப் இது வந்து கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆக்சுவல் ஓஎஸ்பிஎஃப்ல நம்ம வந்து டைவ் பண்ணலாம். சிங்கிள் ஏரியா ஓஎஸ்பிஎஃப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிங்கிள் ஏரியா ஓஎஸ்பிஎஃப் பார்ப்போம். மறுபடியும் ஏரியா வந்து இப்போ வந்து ஏரியா வந்து ஆக்சுவலா நான் வந்து இங்க இந்த டயக்ராம்ல காமிச்சேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், இதுதான் ஏரியாஸ். ஸோ ஒரு ஏரியால இருக்கிற ரவுட்டர் வந்து இன்னொரு ஏரியால இருக்கிற ரவுட்டர் கூட ஓஎஸ்பிஎஃப் நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் ஏரியாவோட பேசிக் கான்செப்ட். நவ் சிங்கிள் ஏரியா ஓஎஸ்பிஎஃப். ஸோ ஓஎஸ்பிஎஃப் நம்ம பார்த்தோம்னா ஓஎஸ்பிஎஃப் வந்து ரவுட்டர் மேல ரன் ஆகாது. ஓஎஸ்பிஎஃப் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ரன்னிங் ஓவர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ
இன்டர்ஃபேஸ் வச்சு தான் OSPF எப்பவுமே ரன் ஆகும். இட் இஸ் நாட் ரன்னிங் இன்சைட் ஆர் அவுட்டர், இட் இஸ் ரன்னிங் பேஸ்ட் ஆன் தி இன்டர்ஃபேஸ். நமக்கு வந்து நிறைய இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் இருக்கு. சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்கு, 1 gigabit ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்கு, 10 gig 100 gig 1000 gig இன்டர்ஃபேஸஸ் இருக்கு, சீரியல் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு, லூப் பேக் இன்டர்ஃபேஸஸும் இருக்கு. ஸோ OSPF வந்து ரன் ஆகும்போது இந்த 3 இன்டர்ஃபேஸஸ் வச்சு தான் OSPF எப்பவுமே ரன் ஆகும். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் OSPF வந்து இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 3 நெட்வொர்க் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் டைப் வந்து P2P or point to point. இது வந்து எப்பவுமே OSPF. நான் சப்போஸ் வந்து ஒரு ரவுட்டர்ல வந்து சீரியல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றேன்னா OSPF வந்து சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் OSPF தான் யூஸ் பண்ணும். பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் டைப் யூஸ் பண்ணும். இந்த நெட்வொர்க் டைப் எங்க பார்க்கலாம், அதை நான் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ why is serial interface called as point to point? நமக்கு தெரியும் சீரியல் இன்டர்ஃபேஸ்ல வந்து ரெண்டே ரவுட்டர் தான், இல்லைன்னா ரெண்டு ஐபி அட்ரஸ் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும் என்னால. ஸோ அதனால OSPF வந்து சீரியல் இன்டர்ஃபேஸஸ் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனா கன்சிடர் பண்ணுறது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டைப்ஸ் இன் OSPF. நெட்வொர்க் டைப்ஸ் இன் OSPF. செகண்ட் நெட்வொர்க் டைப்னா ப்ராட்காஸ்ட். இது வந்து எங்க பார்க்கலாம், இது வந்து காமனா யூஸ் ஆகிற நெட்வொர்க் டைப் ஆகும் OSPFல. ஸோ இது வந்து மோஸ்டா பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸஸ்ல தான் யூஸ் ஆகும். இது வந்து எந்த ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ R1ம் R2க்கு நடுவில் நான் வந்து ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றேன். Ethernet interface meaning 100 Mbps Ethernet interface, 1 gig Ethernet interface, 10 gig, 100 gig, 1000 gig interface. எந்த interface வேணாலும் இருக்கலாம். And moreover R1ம் R2க்கு நடுவுல கனெக்டிவிட்டி வந்து R1ம் டொபாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா R1ம் R2 மட்டும் தான் கனெக்டடா இருக்காங்க. பட் OSPF Ethernet interfaces எப்பவுமே ப்ராட்காஸ்டா தான் பார்க்கும். Why broadcast? ஈத்தர்நெட் திங்க் பண்ணும் போது என்னோட மனசுல ஃபர்ஸ்ட் வந்து லேன் தான் வருது, ஒரு லேன் ஸ்விட்ச். ஓகேங்களா, இந்த லேன் ஸ்விட்ச் வச்சு நான் வந்து நிறைய ரவுட்டர்ஸை கனெக்ட் பண்ணலாம். R1, R2, R3 and R4. ஸோ OSPF வந்து என்ன திங்க் பண்றதுன்னா, இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் ஐபி சப்போஸ் வந்து 10.1.1.1/24 இருக்குன்னா OSPF வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகும்போது OSPF என்ன திங்க் பண்றதுன்னா, நான் OSPF மெசேஜ் சென்ட் பண்ணும்போது I can reach all the IP addresses from 10.1.1.1 to 10.1.254/24. இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச்ல நான் வந்து எல்லா ஐபி அட்ரஸஸ்க்கு ரீச் ஆகலாம் through this interface because it is an Ethernet interface. That means I can broadcast. அதனால தான் OSPF வந்து Ethernet interfaces எப்பவுமே broadcast-ஆ think பண்ணும். And OSPFல Ethernet interfaces are always broadcast network type. இது எங்க பார்ப்போம், அது வந்து நான் அப்புறமா வீடியோல காமிக்கிறேன். Last, loopback addresses or normal network interfaces. Loopback. So loopback interface பார்த்தோம்னா OSPF treats it as a stub network. இப்போ stub meaningனா நான் வந்து R1ல வந்து நான் ஒரு loopback interface create பண்றேன். 1.1.1.1/24 suppose. So OSPF வந்து எப்பவுமே ஒரு loopback address இல்லைனா ஒரு நெட்வொர்க் ஐடி, இந்த loopback addressக்கு நெட்வொர்க் ஐடி என்ன இருக்கும், 1.1.1.0 வந்து நெட்வொர்க் ஐடி இருக்கும். அதோட அட்ரஸ் சப்நெட் மாஸ்க் வந்து /24. கரெக்டா? ஸோ OSPF வந்து எப்பவுமே ஒரு நெட்வொர்க் ஐடியும் இல்லைன்னா ஒரு loopback அட்ரஸ் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டப் நெட்வொர்க்கா தான் திங்க் பண்ணும். ஸ்டப் மீனிங்னா டெர்மினேட்டிங் பாயிண்ட். இந்த
அட்ரஸ் இல்லைன்னா இந்த ஐபி அட்ரஸ் இல்லை இந்த இந்த நெட்வொர்க் அப்புறமா வேற ஏதோ நெட்வொர்க் இல்லை. இதுக்கு அப்புறம் இது this is the terminating point and there is no network after these IP addresses. அதுதான் stub network. So OSPF எப்பவுமே loop back addresses-உம் network ID-யை எப்பவுமே வந்து stub network-ஆ think பண்ணும். So இந்த வீடியோல நம்ம வந்து first network type point to point serial interfaces-ல எப்படி OSPF ரன் ஆகும் இல்லைன்னா எப்படி மெசேஜஸ் ஃப்ளோ ஆகிறது இது வந்து இப்போ பார்க்க போறோம். Now OSPF-ல வந்து neighborship வந்து two types of neighborship இருக்கு OSPF-ல. First வந்து ஒரு neighborship form ஆகும். neighborship form ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ரவுட்டர்ஸ் வந்து அவங்களோட டேட்டாபேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து full adjacency ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ டயக்ராம்ல வந்து ரெண்டு ரவுட்டர்ஸ் இருக்கு, R1 R2. ஓகேங்களா? R1 ஓட லூப் பேக் அட்ரஸ் வந்து 1.1.1.1, ஐபி அட்ரஸ் வந்து 12.0.0.1/8. R2ல வந்து 2222 இஸ் தி லூப் பேக் அட்ரஸ். இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ் வந்து 12.0.0.2/8 ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ரவுட்டர்ஸ்ல வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம் அது வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பை காமிக்க போறேன். சோ நமக்கு வந்து தெரியும் நான் வந்து R1ல OSPF கான்ஃபிகர் பண்ணணும்னா and this is specifically for Cisco devices. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன், கான்ஃபிகரேஷன் டெர்மினல்ல போவேன். அதுக்கப்புறம் ரவுட்டர் OSPF 1 நான் டைப் பண்ணுவேன். இந்த 1 பார்த்தோம்னா இந்த 1 is called as the process ID. Now இந்த process ID என்ன ஆகும், இது வந்து சின்டெக்ஸ். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் என்டர் ஆனதுக்கு அப்புறம் குளோபல் கான்ஃபிகரேஷன்ல ரவுட்டர் குளோபல் கான்ஃபிகரேஷன்ல இருந்து ரவுட்டர் கான்ஃபிகரேஷனுக்கு என்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரவுட்டர் OSPF 1 கொடுப்போம். இதுதான் சின்டெக்ஸ். ரவுட்டர் மீனிங் நான் வந்து இந்த ரவுட்டர்ல OSPF enable பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ராசஸ் ஐடி கொடுப்பேன். ஸோ வாட் இஸ் திஸ் ப்ராசஸ் ஐடி? இந்த ரவுட்டருக்குள்ள நிறைய ப்ராசஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. OSPF ப்ராசஸ் இருக்கலாம், BGP ப்ராசஸ் இருக்கலாம், EAGRP ப்ராசஸ் இருக்கலாம், ஸ்பானிங் ட்ரீ இன்டர்வியூலான் கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய ப்ராசஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் ப்ராசஸிங், நிறைய ப்ராசஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ OSPF-உம் வந்து இந்த ரவுட்டரோட ரேம்ல இருந்து ஒரு ப்ராசஸ் யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் OSPF ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் ஐடி வச்சுட்டு தான் டிடெக்ட் பண்ணலாம். மீனிங்னா நான் வந்து என்னோட டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்றேன். சாரி, இப்போ பாத்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்ணிருக்கேன். என்னோட ரவுட்டர்ல என்னோட லேப்டாப்ல வந்து நிறைய ப்ராசஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் என்னோட லேப்டாப்போட ப்ராசஸ். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ஐடி இருக்கும். அதே மாதிரியும் ரவுட்டர்ல வந்து OSPF-க்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் ஐடியோட நம்பர் வந்து 1ல இருந்து 65535 வரை நம்ம வந்து எந்த ப்ராசஸ் ஐடி வேணாலும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரவுட்டரோட மெமரி இல்லைன்னா ரேம் யூசேஜ் பார்க்கும்போது சப்போஸ் என்கிட்ட வந்து நான் 10 டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் யூஸ் பண்றேன்னா ஸோ OSPF 1 ஒரு மெமரி யூட்டிலைசேஷன் இருக்கும். OSPF ப்ராசஸ் நம்பர் 2க்கு ஒரு மெமரி யூட்டிலைசேஷன் இருக்கும். OSPF நம்பர் 3க்கு ஒரு ப்ராசஸ் யூட்டிலைசேஷன் இருக்கும், இல்லைன்னா மெமரி யூட்டிலைசேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ் ஐடியோட மீனிங். நெக்ஸ்ட் ரவுட்டர் OSPF 1 டைப் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இதுல ஒரு நெட்வொர்க் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரவுட்டர் ஐடி கான்ஃபிகர் பண்ணுவேன். ரவுட்டர்
id 1.1.1.1. ஓகேங்களா? 1.1.1.1. Now, what is this router ID? Router ID வந்து பார்த்தோம்னா basically it is a name. It is a nickname. Router ID is basically a nickname. இந்த nickname வச்சுட்டு தான் இந்த R1 router வந்து வேற router கூட அதுவே introduce பண்ணும். Hi, my name is 1.1.1.1. But my original name is this interface ID. இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். OSPF மெசேஜஸ் சென்ட் பண்ணும்போது R1 வந்து அதோட ரவுட்டர் ஐடி யூஸ் பண்ணி வேற ரவுட்டர் கூட அதோட இன்ட்ரோடக்ஷன் ஷேர் பண்ணும். ஓகேங்களா? Now இந்த ரவுட்டர் ஐடி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. I can leave this step completely. Now நான் ரவுட்டர் ஐடி மேனுவலா கான்ஃபிகர் பண்ணலைனா ரவுட்டர் வந்து அதோட ரவுட்டர் ஐடி எப்படி சூஸ் பண்ணும்? ரவுட்டர் இல்ல OSPF. OSPF வந்து அந்த ரவுட்டர்ல இருந்து ரவுட்டர் ஐடி எப்படி சூஸ் பண்ணும்? அதுக்கு வந்து கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து மேனுவலா ஒரு ரவுட்டர் ஐடி கிரியேட்டடா இருக்கணும். ஸோ இங்க வந்து இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து ரவுட்டர் ஐடி கிரியேட் பண்ணிருந்தேன். ரவுட்டர் ஐடி 1.1.1.1. ஸோ மேனுவலி ஒரு ரவுட்டர் ஐடி கிரியேட்டடா இருக்கணும். மேனுவலி ஒரு ரவுட்டர் ஐடி கிரியேட்டடா இல்லைன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து highest loopback address. அதுதான் ரவுட்டர் ஐடியா சூஸ் ஆகும். highest loopback address. That will become the router ID. Loopback address configured இல்லைனா third step highest IP address. highest IP address. இதுதான் ரவுட்டர் ஐடியா சூஸ் ஆகும். OSPF will choose the highest IP as the router ID. Now இந்த ரவுட்டர் ஐடி நான் தேர்ட் ஸ்டெப்ல ஐபி அட்ரஸ் இது வந்து ஆக்டிவ் ஐபி அட்ரஸா இருக்கணும். ஓகேங்களா? Now அதுக்கப்புறம் ரவுட்டர் ஐடி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைன்னா ரவுட்டர் ஐடி கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ண போறேன்? இதுல வந்து நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் கூட சின்டெக்ஸ் என்டர் பண்ண போறேன். ஸோ நெட்வொர்க் 12.0.0.0 0.255.255.255 area 0. area 0. So இந்த நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு நிறைய நம்ம விஷயம் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். So what is this? First of all, network command. இதுதான் சின்டெக்ஸ். நெட்வொர்க் நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வழியா OSPF மெசேஜ் அட்வர்டைஸ் பண்ணணும். அந்த நெட்வொர்க் அட்ரஸ் வந்து நான் டைப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 0.255.255.255 இதுக்கு பேர் வந்து வைல்ட் கார்டு மாஸ்க் ஆகும். வைல்ட் கார்டு மாஸ்க் இது நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு சப்நெட் மாஸ்க் மாதிரி தான் தெரியுது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏரியா 0. நான் வந்து இந்த ரவுட்டரை ஏரியா 0க்குள்ள கான்ஃபிகர் பண்றேன். அதுதான் ஏரியாவோட மீனிங். நான் இப்போ இந்த நெட்வொர்க்கும் வைல்ட் கார்டு மாஸ்க் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஸோ இங்கே வந்து நிறைய நெட்வொர்க் கமாண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த நெட்வொர்க் கமாண்ட்ஸ் வந்து இந்த ரவுட்டர் 1ல ரன் பண்ண போறேன். நெட்வொர்க் கமாண்ட்ஸ் வச்சுட்டு என்ன ஆகும் இது வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து அவன் என்ன சொல்றான்? நெட்வொர்க் 10.1.0.0 wildcard mask is 0.0.255.255. ஓகேங்களா? 0.0.255.255. ஓகேங்களா? ஸோ OSPF வந்து OSPFக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க் புரியாது. இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வைல்ட் கார்டு மாஸ்க் ஒன்லி. இட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் சப்நெட் மாஸ்க். அது ஏன் எனக்கும் தெரியாது. ஃப்ராங்கா சொன்னேன்னா எனக்கும் தெரியாது. இதுதான் OSPF was designed. This is how OSPF was designed. எனக்கும் தெரியாது. பட் OSPF, EIGRP இது எல்லாமே வந்து வைல்ட் கார்டு மாஸ்க் யூஸ் பண்ணி தான் ஐபி அட்ரஸஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா
வைல்ட் கார்டு மாஸ்க்ல எங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்க. மிச்சம் இருக்கிற ஆக்டேட்ஸ் வந்து அவங்க வந்து இக்னோர் பண்றாங்க. ஏன்? பிகாஸ் வைல்ட் கார்டு மாஸ்க்ல 255 இருக்கு. எங்கெல்லாம் வந்து 255 இருக்கோ அந்த நம்பர்ஸை வந்து இக்னோர் பண்றாங்க. இக்னோர் மீனிங் இப்போ பார்க்கலாம். இந்த வைல்ட் கார்டு மாஸ்க் வச்சு OSPF வந்து என்ன பண்றதுன்னா, எந்தெல்லாம் இன்டர்ஃபேசஸ்ல R1ல எந்தெல்லாம் இன்டர்ஃபேசஸ்ல வந்து ஐபி அட்ரஸ் 10.1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதோ அந்த இன்டர்ஃபேசஸ்ல இருந்து OSPF மெசேஜஸ் சென்ட் ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன். 10.1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இன்டர்ஃபேசஸ்ல சாரி 10.1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஐபி அட்ரஸஸ் அந்த இன்டர்ஃபேசஸ்ல இருந்து OSPF மெசேஜஸ் சென்ட் ஆகும். ஸோ R1ல 10.1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இன்டர்ஃபேசஸ் என்னெல்லாம் இருக்கு? இது ஒரு இன்டர்ஃபேஸ் 10.1 10.1 10.1 10.1 10.1. ஸோ இந்த எல்லா இன்டர்ஃபேசஸ்ல இருந்தும் OSPF மெசேஜஸ் சென்ட் ஆகும். இதுதான் நெட்வொர்க் கமாண்டும் வைல்ட் கார்டு மாஸ்கோட இம்பார்ட்டன்ஸ். நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு தான் OSPF இன்டர்ஃபேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேசஸ்ல இருந்து OSPF மெசேஜஸ் சென்ட் பண்றது. நான் செகண்ட் எக்ஸாம்பிள்ல போலாம். செகண்ட் எக்ஸாம்பிள்ல வந்து அவன் என்ன சொல்றான்? 10.0.0.0 0.255.255.255. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல மட்டும் தான் வைல்ட் கார்டு மாஸ்க்ல ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல மட்டும் தான் 0 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டேட் வந்து இஸ் corresponding with the first octet of the IP address, that is 10. So இந்த எல்லாம் இன்டர்ஃபேசஸ்ல IP address வந்து 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதோ அந்த இன்டர்ஃபேசஸ்ல இருந்து OSPF மெசேஜஸ் சென்ட் ஆகும். ஸோ மறுபடியும் 1 இந்த இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் இந்த எல்லா இன்டர்ஃபேசஸ்ல இருந்தும் OSPF மெசேஜஸ் சென்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 0.0.0.255.255.255.255. Now 0.0.0.0 இந்த 255 இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இக்னோர் பண்ணி விடுங்க. 0.0.0.0 மீனிங்னா இது வந்து ஒரு லேசியஸ்ட் நெட்வொர்க் கமாண்ட் ஆகும். லேசியஸ்ட் நெட்வொர்க் கமாண்ட். நான் எப்பவுமே வந்து 0.0.0 தான் யூஸ் பண்றேன். ஏன்? பிகாஸ் ஐ டு நாட் ஹேவ் டு யூஸ் மை பிரெயின். ஐ ஜஸ்ட் யூஸ் 0.0.0.0. இது வச்சுட்டு என்ன ஆகுறதுன்னா, நான் எல்லா இன்டர்ஃபேசஸ்ல இருந்தும் OSPF மெசேஜஸ் சென்ட் பண்ண தொடங்குவேன். 0.0.0.0 நான் டைப் பண்ண உடனே R1 வந்து எல்லா இன்டர்ஃபேசஸ்ல இருந்தும் OSPF சென்ட் பண்ண தொடங்கும். இதுதான் 0.0.0 இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் 10.1.13.0 வைல்ட் கார்டு மாஸ்க்ல வந்து 0.0.0.255 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆக்டேட்ஸ். ஏன்? பிகாஸ் 0.0.0 வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆக்டேட்ஸ் கூட கரஸ்பாண்ட் பண்றது. ஸோ 10.1.13. ஸோ எந்தெல்லாம் இன்டர்ஃபேசஸ்ல ஐபி அட்ரஸ் 10.1.13ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதோ அங்கேருந்து தான் OSPF மெசேஜஸ் சென்ட் ஆகும். ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான், இங்கேருந்து தான் OSPF மெசேஜஸ் சென்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10.1.13.1 வைல்ட் கார்டு மாஸ்க்ல வந்து 0.0.0.0. ஸோ எங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த ஐபி அட்ரஸ் தான் மேட்ச் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் 10.1.13.1 எக்ஸாக்டா மேட்ச் பண்றேன். ஸோ மறுபடியும் அந்த இன்டர்ஃபேஸ் இதே இன்டர்ஃபேஸ் தான், இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து சென்ட் பண்ணும். ப்ரீவியஸ் வைல்ட் கார்டு மாஸ்க்ல வந்து 10.1.13.1 IP address, .2 IP address, .3 IP address, .4 IP address எந்த IP address வேணாலும் இருக்கலாம். OSPF வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆக்டேட்ஸ் மட்டும் தான் செக் பண்றது. ஸோ இந்த எல்லா IP அட்ரஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆக்டேட்ஸ்ல வந்து 10.1.13 தான் நம்பர் இருக்கு. ஸோ இந்த எல்லா IP அட்ரஸஸ்ல இருந்து OSPF வந்து மெசேஜஸ் சென்ட் பண்ண தொடங்கும். இதுதான் வைல்ட் கார்டு மாஸ்க்கும் நெட்வொர்க் கமாண்டோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்றோம். ஸோ நம்மளோட இங்க கான்ஃபிகரேஷன்ல பார்த்தோம்னா நான் வந்து என்ன டைப் பண்ணிருக்கேன்,
12.0.0.0.255.255.255 area 0. So OSPF வந்து என்ன பண்ண போறதுன்னா 0.255.255.255 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 0 மட்டும் தான் செக் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 12 கூட அசோசியேட்டடா இருக்கு. ஸோ OSPF வந்து அந்த இன்டர்ஃபேஸ் செக் பண்ணும். அதுல வந்து 12ல இருந்து ஐபி அட்ரஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து OSPF வந்து மெசேஜஸ் சென்ட் பண்ண தொடங்கும். ஓகேங்களா. இதே மாதிரி சேம் கான்ஃபிகரேஷன் நான் வந்து R2லயும் பண்ண போறேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ரவுட்டர் OSPF1 ரவுட்டர் ஐடி நான் வந்து மேனுவலா கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண மாட்டேன். நான் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணலைனா ரவுட்டர் ஐடி எலெக்ஷன் ப்ராசஸ் படி R1ம் R2ம் அதோட லூப் பேக் அட்ரஸஸை ரவுட்டர் ஐடியா சூஸ் பண்ணுவாங்க. வை? ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் ரவுட்டர் ஐடி கிரியேட்டடா இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து மேனுவல் ரவுட்டர் ஐடி கிரியேட்டட் இல்லைன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து ஹையஸ்ட் லூப் பேக் அட்ரஸ். ஸோ இங்க வந்து R1ம் R2ல லூப் பேக் அட்ரஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ OSPF வந்து R1ம் R2ஓட லூப் பேக் அட்ரஸஸை வந்து ரவுட்டர் ஐடியா சூஸ் பண்ணுவாங்க. Now நெட்வொர்க் கமாண்ட், மறுபடியும் நெட்வொர்க் கமாண்டோட ரெண்டு பர்பஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸை ஃபைண்ட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து OSPF ஹெலோ மெசேஜ், நம்ம வந்து ஹெலோ மெசேஜ் பத்தி இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். OSPF ஹெலோ மெசேஜ் வந்து அந்த இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து சென்ட் பண்ண தொடங்கும். ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் பர்பஸ் நெட்வொர்க் கமாண்டோட. செகண்ட் பர்பஸ்னா என்னன்னா, அந்த இந்த நெட்வொர்க்கை பார்த்தோம்னா அட்வர்டைஸ் பண்றது. இதுதான் நெட்வொர்க் கமாண்டோட ரெண்டு பர்பஸ். ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து அந்த இன்டர்ஃபேஸை ஃபைண்ட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து OSPF ஹெலோ மெசேஜஸ் சென்ட் பண்றது, பிளஸ் OSPF மெசேஜுக்கு லிசன் பண்றது. செகண்ட் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற நெட்வொர்க்கை வந்து அட்வர்டைஸ் பண்றது. இத நெட்வொர்க் கமாண்டோட ரெண்டு பர்பஸ். ஓகேங்களா. நான் இப்போ வந்து பிராக்டிக்கல் வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிக்கலில் வந்து நான் வந்து இங்கே GNS3 யூஸ் பண்ணி இந்த ரவுட்டர்ஸை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். நான் ரெண்டு ரவுட்டர்ஸ் இருக்கு, R1 R2. ஐபி அட்ரஸஸ் பார்க்கலாம், லூப் பேக் அட்ரஸஸ் பார்க்கலாம். பட் நான் வந்து இப்போ R1ம் R2ல லூப் பேக் இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணிட்டில்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா R1ல வந்து OSPF இனேபிள் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ரவுட்டர் OSPF1. ஓகேங்களா. இதான் சின்டெக்ஸ், ரவுட்டர் OSPF1. ஸோ கிரியேட்டிங் OSPF ப்ராசஸ் 1. இப்போ வந்து இந்த ரவுட்டர்ல OSPF இனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன்னா R1ல இருந்து இருக்கிற இன்டர்ஃபேஸ் 12.0.0.1ல இருந்து OSPF ஹெலோ மெசேஜ் நான் சென்ட் பண்ணணும்னா நான் நெட்வொர்க் கமாண்ட்ல இருந்து இந்த இன்டர்ஃபேஸை நான் அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ அட்வர்டைஸ் பண்ணணும்னா சேம் கமாண்ட் நெட்வொர்க் 12.0.0.0.255.255.255 ஏரியா 0. ஓகேங்களா. இது பண்ண உடனே பாருங்க, R1 வந்து என்ன சொல்றது, நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சீரியல் இன்டர்ஃபேஸ் அப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீரியல் இன்டர்ஃபேஸ் 4/0ல இருந்து 224.0.0.5ல இருந்து ஹெலோ மெசேஜ் போயிருக்கு. சென்ட் ஹெலோ டு 224.0.0.5 from area 0 from 12.0.0.1. இது வந்து ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா. Wiresharkல நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். Wiresharkல இருந்து பாருங்க, R1 வந்து OSPF ஹெலோ மெசேஜஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கான் 224.0.0.5. இப்போ
பண்ண உடனே நான் இங்க வந்து ரவுட்டர் ஐடி கிரியேட் பண்ணிட்டில்லை. ஏன்? பிகாஸ் ஐ am allowing OSPF to choose the router ID. So router ID வந்து OSPF என்ன சூஸ் பண்ணிருக்கு இதுவும் பார்க்கலாம். OSPF மெசேஜ் ஓபன் பண்றேன். OSPF header. OSPF headerல பார்த்தோம்னா source OSPF router ID இது பாருங்க. இதுதான் router ID 12.0.0.1. நான் வந்து loopback address கான்ஃபிகர் பண்ணிட்டில்லை. router ஐடியும் கான்ஃபிகர் பண்ணிட்டில்லை, loopback addressம் கான்ஃபிகர் பண்ணிட்டில்லை. So OSPF வந்து third criteria highest interface IP address அது வந்து 12.0.0.1 ஆகும். ஸோ அதுதான் ரவுட்டர் ஐடியா சூஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஏரியா, இது வந்து எந்த ஏரியாலேருந்து பிலாங் பண்றது, அது வந்து மெசேஜ் அது வந்து சென்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க்கு எந்த மாஸ்க் ஆக்கும் 255.0.0.0 that is /24. ஓகேங்களா? இந்த ஹெலோ மெசேஜ் இன்டர்வல் பாருங்க 10 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், டெட் டைமர் வந்து 40 செகண்ட்ஸ். ஸோ ஒரு ரவுட்டர் வந்து ஹெலோ மெசேஜஸ்ல என்னெல்லாம் சென்ட் பண்ணுறது, மெயின் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ரவுட்டர் ஐடி சென்ட் பண்ணுறது. செகண்ட் நெட்வொர்க் ஐடி கூட அதோட மாஸ்க், வாட் இஸ் தி மாஸ்க் ஆஃப் தட் நெட்வொர்க் ஐடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெலோ இன்டர்வல், இது நம்ம பார்த்தோம். ஹெலோ இன்டர்வல் வந்து 10 செகண்ட்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் டெட் இன்டர்வல் மீனிங்னா சப்போஸ் R1ம் R2ம் வந்து OSPF adjacency ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நவ் ஏதோ ஒரு ரீசன் இருக்கனால R2 வந்து R1 கூட ஹெலோ மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது இல்லை. ஸோ R1 வந்து டெட் டைமர் இல்லைன்னா 40 செகண்ட்ஸ் வரை வெயிட் பண்ணும். இந்த டெட் இன்டர்வல் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் 40 செகண்ட்ஸ் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் R1 will assume R2 as dead. இதுதான் டெட் இன்டர்வலோட மீனிங். அண்ட் டெட் இன்டர்வல் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் R1 வந்து will find out alternate path to reach R2, alternate shortest path to reach R2. இதுதான் டெட் இன்டர்வல். அதுக்கப்புறம் ஏரியா, what area does it belong to? இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா ஏரியா இங்க பாருங்க 0.0.0.0 பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலா டாட்டட் டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு. டாட்டட் டெசிமல் ஃபார்மேட் 0.0.0.0. ஸோ நான் வந்து இங்க 10 போட்டிருந்தேன்னா 0.0.0.10 இருக்கும். நான் சப்போஸ் ஒரு ஏரியா 200 போட்டிருந்தேன்னா 200 டெசிமல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி இங்க ஏரியா நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ OSPF ஹெலோ மெசேஜ்ல ரவுட்டர் ஐடி, நெட்வொர்க் ஐடி, மாஸ்க், ஹெலோ இன்டர்வல், டெட் இன்டர்வல், ஏரியா ஐடி. இதுல நம்ம பார்த்தோம்னா R2 வந்து இந்த நெட்வொர்க் ஐடியோட மாஸ்க் மேட்ச் ஆயிருக்கணும். தே ஷுட் பி ஃப்ரம் தி சேம் சப்நெட் மாஸ்க். ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டர் கூட OSPF நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணும்போது அதோட மாஸ்க் வந்து கண்டிப்பா சேமா இருக்கணும். ஹெலோ இன்டர்வல், டெட் இன்டர்வல் மேட்ச் ஆயிருக்கணும், ஏரியா மேட்ச் ஆயிருக்கணும். அப்போதான் OSPF ரவுட்டர் வந்து இன்னொரு OSPF ரவுட்டர் கூட adjacency கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹெலோ மெசேஜ்ல இருக்கிற கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், நெட்வொர்க் கமாண்ட் கொடுத்த உடனே R1 வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து சீரியல் இன்டர்ஃபேஸ்ல இருந்து இங்க பாருங்க சீரியல் இன்டர்ஃபேஸ் 4/0 இருந்து ஹெலோ மெசேஜஸ் சென்ட் பண்றது. இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ்ல 224.0.0.5 and it is sending at every 10 seconds interval. இந்த ஹெலோ மெசேஜ் வந்து every 10 second intervalல சென்ட் ஆகும். அதுதான் இங்க ஹெலோ இன்டர்வல். இட் இஸ் 10 seconds. ஓகேங்களா? ஸோ இங்க Wiresharkல பார்த்தோம்னா 158 இருக்கா, 158 அப்புறம் சாரி 5 தான் பாருங்க, 515, 525, அதுக்கப்புறம் 534. ஸோ at every 10 seconds interval இது வந்து சென்ட் ஆகிறது, ஹெலோ மெசேஜஸ் சென்ட் ஆகிறது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுக்கப்புறம் OSPF ஸ்டேட்ஸ் பத்தி
பார்க்க போறோம். hello messages send ஆயிருச்சு. now இப்போதான் OSPF states பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். OSPF states ஓகேங்களா? so what is OSPF state? இப்போ நான் வந்து R1ல போய் இதோட OSPF state பார்த்தோம்னா எனக்கு தெரியாது. show IP OSPF question mark OSPF process number 1 ஓகேங்களா? so இதுல வந்து OSPF எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. it is OSPF 1 process ID with router ID 12.0.0.1 ஓகேங்களா? next இதுல மிச்சம் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இப்போ தேவை இல்லை. ஓகேங்களா? நான் வந்து init state பத்தி பார்த்துட்டு இருந்தேன். so இப்போ சொல்லிக் கொடுக்க போறேன் init what is init state. so நமக்கு வந்து தெரியும் இங்க வந்து R1 இருக்கு, இங்க வந்து R1 இருக்கு, இங்க வந்து R2 இருக்கு. நான் R2ல இன்னும் OSPF enable பண்ணிட்டல. so R1 வந்து continuousா at every 10 seconds interval OSPF hello messages send பண்ணிட்டு இருக்கு. it is also listening to OSPF hello messages. R1 is sending hello messages, it is also listening for hello messages. ஓகேங்களா? பட் R1 க்கு hello messages வரதில்லை because R2ல இன்னும் OSPF நான் enable பண்ணிட்டில்லை. so OSPF நான் இப்போ R2ல enable பண்றேன். configuration terminal router OSPF 1 ஓகேங்களா? OSPF enable பண்ணிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் network command 12.0.0.0 0.255.255.255.255 area 0. so hello நான் என்ன சொல்லிருந்தேன், ரெண்டு ரவுட்டர்ஸ்க்கு வந்து OSPF adjacency ஃபார்ம் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரே சப்நெட் மாஸ்க்ல இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வைல்ட் கார்டு மாஸ்க்கும் சேமா கொடுத்துருக்கேன். ஏரியாஸ் மேட்ச் ஆயிருக்கணும், தட் இஸ் வை ஏரியா 0. என்டர் கொடுத்த உடனே பாருங்க இது எல்லாமே வந்து OSPF மெசேஜஸ் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, அவங்களுக்கு நடுவுல கம்யூனிகேட் பண்றாங்க. ஓகேங்களா? நான் இது நான் வந்து ஸ்டாப் பண்றேன், டீபக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்றேன். so first என்ன நடக்குதுன்னா R1 வந்து கண்டினியூஸா OSPF hello messages send பண்ணிட்டே இருக்கு. so R1 வந்து first OSPF நான் network command கொடுத்த உடனே R1 வந்து OSPF hello messages send பண்ணுவான் and it will move to a state called as init state or initialization state. init state ஓகேங்களா? இந்த init stateல R1 வந்து hello messages send பண்ண தொடங்குவான். இந்த hello messagesல நமக்கு வந்து நம்ம வந்து contents பார்த்தோம். பட் R1 ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து it is sending its own router ID that is 12.0.0.1 and இது வந்து has it seen any other router ID? இல்லை, it has not seen any other router ID, that is why it is still in the init state. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் R2ல வந்து OSPF enable பண்ண நெட்வொர்க் கமாண்டும் என்டர் பண்ணேன். நெட்வொர்க் கமாண்ட் என்டர் பண்ண உடனே வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா R2 வந்து இனிட் ஸ்டேட்ல மூவ் ஆயிருக்கு, பட் R1ல இருந்து உடனே ஒரு ஹெலோ மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. ரிசீவ் ஆன உடனே இது வந்து டூ வே ஸ்டேட்ல மூவ் ஆயிடுச்சு. டூ வே ஸ்டேட்ல என்ன ஆகுறதுன்னா ரவுட்டர் R2ல வந்து it is seeing some other router ID also. R2க்கு வந்து R1ல இருந்து ரிசீவ் ஆன ஹெலோ மெசேஜ் லிசன் ஆயிருக்கு, இல்லைன்னா ரிசீவ் ஆயிருக்கு. so it moved to a two way state. அதுக்கப்புறம் R2 வந்து என்ன பண்றதுன்னா R2 is also sending its own hello message. இந்த hello messageல வந்து அது வந்து என்ன சென்ட் பண்றதுன்னா hi my router ID is 12.0.0.2 and நான் வந்து உன்னோட
ஹலோ மெசேஜ் இல்லைன்னா ரவுட்டர் ஐடி பார்த்துருக்கேன். உன்னோட ரவுட்டர் ஐடி வந்து என்ன ஆகும் 12.0.0.1. ஓகேங்களா? ஸோ நவ் R1 வந்து R2ல இருந்து ரிசீவ் ஆன ஹலோ மெசேஜ் பார்த்துட்டுக்கு அப்புறம் அதுல வந்து அதோட ரவுட்டர் ஐடி பார்க்கும். பார்த்துட்டுக்கு அப்புறம் R1 வந்து 2-வே ஸ்டேட்ல மூவ் ஆயிடும். 2-வே ஸ்டேட்ல மூவ் ஆகும். ஓகேங்களா? நான் இது வந்து நம்ம இங்க பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீபக்ஸை வந்து ஸ்டாப் பண்றேன். அன்டீபக் அன்டீபக் ஆல். அன்டீபக் ஆல். ஓகேங்களா? ஸோ 2-வே ஸ்டேட்ல மூவ் பண்றாங்க. இது நான் வந்து இங்க காமிக்கிறேன். Wiresharkல இது வந்து பார்க்க முடியாது, பட் OSPF ஈவெண்ட்ஸ்ல பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா இங்க பாருங்க, R1ல வந்து என்ன மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு, ரிசீவ்ட் hello from 12.0.0.2 from area 0 moving to a two-way communication with 2002. அதுக்கப்புறம் OSPF status 2-way. இதுதான் நான் இதுதான் சொன்னேன். init ஸ்டேட்ல இருந்து R1க்கு வந்து R2ல இருந்து ஒரு ஹலோ மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. ரிசீவ் ஆன உடனே இட் மூவ்ட் டு அ 2-வே ஸ்டேட். சிமிலர்லி R2லயும் இதே மெசேஜ் நம்ம பார்க்கலாம். R2ல வந்து received hello from 12.0.0.1 area 0 two-way communication with 12.0.0.1 state 2-way. So R1ம் R2ம் வந்து hello message receive ஆனதுக்கு அப்புறம் they will move into a two-way state. Two-way stateல மூவ் ஆனதுக்கு அப்புறம் this is called as OSPF neighborship. OSPF neighborship. OSPF adjacency கிடையாது. It is OSPF neighborship. OSPF neighborshipல எப்படின்னா R1ம் R2ம் வந்து hello messages exchange பண்றாங்க. exchange பண்ணதுக்கு அப்புறம் they are moving to a two-way state. இப்போ R1ம் R2ம் வந்து database exchange பண்ணிட்டு இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் தான் OSPF நெய்பர்ஷிப் ஸ்டேட். இது வந்து நம்ம இங்க பார்க்கலாம். 2-வே ஸ்டேட்ல மூவ் ஆயிருக்காங்க. ப்ரிப்பேர் டேட்டாபேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ப்ரிப்பேர் தான் பண்றாங்க, டேட்டாபேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து ஸ்டேட் வந்து 2-வே ஸ்டேட். அண்ட் இந்த 2-வே ஸ்டேட் R1 and R2 are called as OSPF neighbors. ஓகேங்களா? now 2-வே ஸ்டேட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து R1ம் R2 வந்து டேட்டாபேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டுக்கு பேர் வந்து எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட். மீனிங் they are starting the exchange of database exchange பண்ணிட்டல, they are about to start. ஓகேங்களா? so x start state, they will move into a state called as x start state. இப்போ database exchange பண்றதுக்கு முன்னாடி இந்த x start stateல வந்து R1ம் R2 வந்து ஒரு 3 ஃபேக்டர்ஸ்ல வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்டர்ஸ் என்ன ஆகும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க who is going to be a master and who is going to be a slave. மாஸ்டரும் ஸ்லேவ் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மாஸ்டர் ஸ்லேவ் டிசைட் பண்ணுவாங்க. இது எப்படி டிசிஷன் நடக்கும்? who is going to be a master and who is going to be a slave. எந்த ரவுட்டரோட ரவுட்டர் ஐடி ஹையரா இருக்கோ அந்த ரவுட்டர் தான் மாஸ்டர். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் படி R2 ஓட ரவுட்டர் ஐடி ஹையரா இருக்கிறனால R2 வந்து மாஸ்டரா டர்ன் ஆகும். ஸோ இது வந்து இங்க பார்க்கலாம். neighbor negotiation done, we are the master. why? because R2 ஓட ரவுட்டர் ஐடி ஹையர் இருக்கிறனால R2 வந்து மாஸ்டரா சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாருங்க, R1 வந்து என்ன சொல்றது, we are the slave. so ரவுட்டர் ஐடி எந்த ரவுட்டரோட ரவுட்டர் ஐடி ஹையரா இருக்கோ அந்த ரவுட்டர் வந்து மாஸ்டரா கன்வெர்ட் ஆகும். now மாஸ்டர் ஸ்லேவ் எதனால யூஸ் பண்றோம், இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல பார்ப்போம். ஓகேங்களா? so for now hold on.
எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் வந்து மாஸ்டரும் ஸ்லேவும் நெகோசியேட் பண்றாங்க. இது வயர் ஷார்க்ல பார்த்தோம்னா நெகோசியேட் பண்ணும்போது இங்க வந்து R1ல இருந்து ஓகே R2ல இருந்து மெசேஜ் போகிறது. அவன் வந்து என்ன சொல்றான், ஐ ஆம் தி மாஸ்டர், ஐ ஆம் தி மாஸ்டர். ஓகேங்களா? R1 வந்து என்ன சொல்றான், ஐ ஆம் தி மாஸ்டர். இங்க பாருங்க எம்எஸ் பிட், எம்எஸ் பிட் வந்து 1 ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஐ ஆம் தி மாஸ்டர். R1 சொல்றான் நான் மாஸ்டரா இருக்கேன், R2 சொல்றான் நான் மாஸ்டரா இருக்கேன். சோ நெகோசியேஷன் நடக்கிறது. இது நம்ம வந்து பார்த்தோம். நெகோசியேஷன் நடக்கிறது. இந்த ரவுட்டரோட ரவுட்டர் ஐடி ஹையரா இருக்கோ அவன் வந்து மாஸ்டரா இருப்பான். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க. இந்த ஸ்டெப்ல R1 வந்து என்ன சொல்றான், ஐ ஆம் தி மாஸ்டர். செகண்ட் ஸ்டெப்ல வந்து என்ன சொல்றான், ஐ ஆம் நாட் தி மாஸ்டர். இங்க பாருங்க எம்எஸ் பிட் வந்து 0வா இருக்கு. எம்எஸ் பிட் 0, நான் மாஸ்டர் கிடையாது. Okay, so R1 has agreed that it is not the master and it is going to be a slave. So first negotiation done. Second negotiation என்ன ஆகும்னா, they will negotiate on the DBD sequence number. Now what is DBD? Sequence number. ஓகேங்களா? They will negotiate on DBD sequence number. இப்போ R1ம் R2 வந்து அவங்களோட டேட்டாபேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த ஹியூஜ் டேட்டாபேஸோட ஸ்மால் சம்மரி இல்லைன்னா ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு பேர் தான் டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்டர்ஸ். ஸோ டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்டரோட சீக்வன்ஸ் நம்பர் நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ மாஸ்டர் வந்து என்ன சொல்லுவான், நான் வந்து இந்த டிபிடி சீக்வன்ஸ் நம்பர் சூஸ் பண்றேன். ஸ்லேவும் அந்த டிபிடி சீக்வன்ஸ் நம்பர் கூட நெகோஷியேட் பண்ணுவான். சோ இங்க பாருங்க, R2 வந்து என்ன டிபிடி சீக்வன்ஸ் நம்பர் சூஸ் பண்றான், 5905. நான் மாஸ்டர் ஆக்கும் I am choosing the DBD sequence number 5905. R1 வந்து இதே தான் சொல்றான். I am the master, I will choose the sequence number 2075. அதுக்கப்புறம் R1 வந்து ஸ்லேவா கன்வெர்ட் ஆயிட்டான். ஸ்லேவா கன்வெர்ட் ஆன உடனே அவனும் மாஸ்டரோட சூஸ் பண்ண டிபிடி சீக்வன்ஸ் நம்பர் எக்ரி பண்ணிட்டான். So whatever sequence number the master chooses, the slave has to agree upon. So second point, DBD sequence number வந்து choose பண்றாங்க. So master எந்த DBD sequence number choose பண்றானோ அதான் ஸ்லேவும் choose பண்ணுவான். Third, MTU. MTU negotiate பண்ணுவாங்க. Interface MTU negotiate பண்ணுவாங்க. So ரெண்டும் ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் MTU வந்து சேமா இருக்கணும். இல்லைனா OSPF வந்து எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல போய் ஸ்டக் ஆகும். இது நான் வந்து இப்போ காமிக்கிறேன். நான் R1ல போய் அந்த OSPF இன்டர்ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்றேன். இன்டர்ஃபேஸ் MTU வந்து சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து OSPF ப்ராசஸை கிளியர் பண்ணுவேன். கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம் இந்த R1ம் R2 ஸ்டேட் வந்து எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல போய் ஸ்டக் ஆயிருக்கு. இது பார்க்கணும்னா நான் மறுபடியும் இந்த டீபக் வந்து ஆன் பண்றேன். debug IP OSPF packets, debug IP OSPF hello, debug IP OSPF events, debug IP OSPF adjacency. ஓகேங்களா? இதே மாதிரி நான் debug commands R2லயும் கொடுக்க போறேன். debug IP OSPF hello, debug IP OSPF events, debug IP OSPF packets, debug IP OSPF hello ஆயிடுச்சு, events ஆயிடுச்சு, packets ஆயிடுச்சு, adjacency. ஓகேங்களா? now R1ல போய் நான் அதோட இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்றேன். இன்டர்ஃபேஸ் MTU சேஞ்ச் பண்ண போறேன். configuration terminal serial 4/0 interface serial 4/0 IP MTU 1400. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ரீவியஸா எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல பார்த்தோம்னா இங்க பாருங்க MTU வந்து என்ன இருக்கு 1500. நான் வந்து இந்த MTU சேஞ்ச் பண்ணிருக்கேன். பட் OSPF adjacencyல எதுவும் சேஞ்ச் வராது. ஸோ ஷோ IP OSPF நெய்பர்ஸ் பண்றேன்னா
இங்க பாருங்க, it is at full state with the router R2. so நான் MTU சேஞ்ச் பண்ணிருக்கேன், பட் எதுவும் டிஃபரன்ஸ் நடக்கல. மீனிங்னா இந்த MTU வந்து adjacency ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நெகோஷியேட் ஆகிறது. adjacency ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் MTU சேஞ்ச் பண்ணலாம். அந்த OSPF adjacencyல ஒரு டிஃபரன்ஸும் வராது. ஸோ நான் இது மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா OSPF ப்ராசஸை கிளியர் பண்ண போறேன். clear IP OSPF ப்ராசஸ். எஸ் பண்ண உடனே பாருங்க, இப்போ பார்க்கலாம். இங்க வந்து அவன் என்ன சொல்றான், MTU is 1500 X start. Neighbor 12.0.02 has a larger interface MTU retransmitting DBD. அவன் வந்து மறுபடியும் DBD எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். பட் R2ல MTU வந்து 1500 இருக்கு, நம்மளோட R1ல இன்டர்ஃபேஸ் MTU வந்து 1400 இருக்கு. So it is stuck at X start state. So show IP OSPF neighbors. It is stuck at X start. பாருங்க, it is stuck at X start. ஓகேங்களா? now நான் வந்து சப்போஸ் MTU நெகோஷியேட் இந்த நெகோஷியேட் பண்ண வேண்டாம். R1ம் R2ல MTU டிஃப்ரெண்டா இருந்தாலும் நான் வந்து OSPF adjacency கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி என்னோட ரிக்வயர்மெண்ட் இருந்தா நான் வந்து R1ல போய் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன்ல போவேன், சீரியல் IP OSPF MTU இக்னோர். இது பண்ண உடனே அவன் வந்து MTU மிஸ்மேட்சை இக்னோர் பண்ணுவான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் டன், ஃபுல் ஸ்டேட்டா வந்துருச்சு. ஷோ IP OSPF நெய்பர்ஸ் பார்த்தோம்னா 12.0.02 கூட ஃபுல் ஸ்டேட்ல வந்துருச்சு. ஸோ எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல மாஸ்டர் ஸ்லேவ் நெகோஷியேட் ஆகும், DBD சீக்வன்ஸ் நெகோஷியேட் ஆகும், MTU மிஸ்மேட்ச் நெகோஷியேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின். எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல என்னெல்லாம் நடக்கும்? மாஸ்டர் ஸ்லேவ் நெகோஷியேட் ஆகும், DBD சீக்வன்ஸ் நெகோஷியேட் ஆகும், MTU நெகோஷியேட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல நம்ம வந்து பார்த்தோம் 3 பிட்ஸ் இருக்கு. init பிட், மோர் பிட், மாஸ்டர் பிட். MS பிட் நம்ம பார்த்துட்டோம். init பிட் வந்து மாஸ்டர் வந்து என்ன சொல்றதுன்னா I will initiate the exchange of database. நான் இனிஷியேட் பண்ணுவேன். ஸோ மாஸ்டர் வந்து எப்பவுமே I பிட் செட் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணுவான். I பிட் மாஸ்டர்ல வந்து எப்பவுமே செட் ஆயிருக்கும், MS பிட் மாஸ்டர் பிட்டும் செட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்ல இந்த 3 ஃபேக்டர்ஸுமே நெகோஷியேட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல மூவ் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட். ஓகேங்களா? இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல என்ன நடக்கிறதுனா டிபிடிஸ் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லிருந்தேன், R1ம் R2ல வந்து நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. டேட்டா பேஸோட ஸ்மால் சம்மரிஸ் இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும் R2 வந்து மாஸ்டர் ஆக்கும். ஓகேங்களா? ஸோ மாஸ்டர் வில் ஆல்வேஸ் இனிஷியேட் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் DBD. ஸோ மாஸ்டர் வந்து என்ன பண்ண போறான், மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் அவனோட DBD சென்ட் பண்ணுவான். ஓகேங்களா? DBD சென்ட் பண்ணுவான். DBD சென்ட் பண்ணும்போது he will send it as a link state update. எக்ஸ்சேஞ்ச் மாஸ்டர் வந்து அவனோட DBD சென்ட் பண்ணுவான், இனிஷியேட் பண்ணுவான். இந்த DBD சீக்வன்ஸ் நம்பர் அவன் வந்து சூஸ் பண்ணிருந்தேன் இல்லையா, அந்த DBD சீக்வன்ஸ் நம்பர் வச்சுட்டு மாஸ்டர் வந்து அவனோட DBD ஸ்லேவ் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான். ஸ்லேவ் வந்து மாஸ்டர்ல இருந்து DBD ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா தான் அவனோட DBD எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான் as a link state update or a link state advertisement or acknowledgement. so master வந்து link state update send பண்ணுவான், slave வந்து DBD link state acknowledgement send பண்ணுவான். so master DBD send பண்ணிட்டுக்கு அப்புறமா தான் slave வந்து DBD exchange பண்ணுவான். slave வந்து தனியா இனிஷியேட் பண்ண மாட்டான்.
மாஸ்டர் தான் இனிஷியேட் பண்ணுவான். மாஸ்டர் எப்பவுமே அப்டேட் சென்ட் பண்ணுவான். ஸ்லேவ் வந்து அந்த அப்டேட்க்கு acknowledgement சென்ட் பண்ணுவான். ஸ்லேவ் வந்து தனியா இனிஷியேட் பண்ண மாட்டான். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல மாஸ்டரும் ஸ்லேவும் வந்து அவங்களோட டிபிடிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு லோடிங் ஸ்டேட்ல மூவ் ஆவாங்க. லோட் இல்லைன்னா லோடிங் ஸ்டேட். இந்த லோடிங் ஸ்டேட்ல ஆக்சுவலா என்ன நடக்கும்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த டிபிடிஸ்ல இருக்கிற ஃபுல் டேட்டா பேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க வித் ஈச் அதர் இந்த லோடிங் ஸ்டேட். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல சம்மரிஸ் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. பட் இந்த லோடிங் ஸ்டேட் தே வில் எக்ஸ்சேஞ்ச் த ஹோல் டேட்டா பேஸ் வித் ஈச் அதர். மறுபடியும் மாஸ்டர் தான் வந்து எப்பவுமே லிங்க் ஸ்டேட் அப்டேட் இல்லைன்னா டேட்டா பேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான் வித் அ லிங்க் ஸ்டேட் அப்டேட். ஸ்லேவ் வந்து அதுக்கு லிங்க் ஸ்டேட் acknowledgement கொடுப்பான். ஓகேங்களா? சோ loading stateல they will exchange the whole database, but in the exchange state they will exchange only the dbds with each other. So இந்த loading stateல r1ம் r2ம் அவங்களோட full database exchange பண்ணுவாங்க. exchange பண்ணிட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து full stateல move பண்ணுவாங்க. full stateல move பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து இங்க பார்த்தோம். show IP OSPF neighbors full state. full state. நம்ம வந்து இங்க events ல பார்த்தோம். they moved from loading to full. sorry. இது பாருங்க loading to full. process number 1 neighbor 12.0.0.2 on serial 4/0 from loading to full. loadingல வந்து r1ம் r2ம் அவங்களோட database full database exchange பண்றாங்க. ஓகேங்களா? அதனால இவங்களுக்கு database full எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து லோடிங்ல இருந்து full ஸ்டேட்க்கு மூவ் ஆவாங்க. full ஸ்டேட்க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் they will send regular hello messages to each other. இதுதான் OSPF state. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்னும் டெப்த்ல போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் எப்படி OSPF ஸ்டேட்ஸ் வந்து ஒவ்வொரு நெட்வொர்க் டைப்ல ஃபார்ம் ஆகுறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சீரியல் இன்டர்ஃபேஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல எப்படி OSPF மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது இதுவும் நம்ம வந்து பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோல. So if you like this video, please hit the like button and share with your colleagues. And if you are new to this channel, please do subscribe to this channel. நான் வந்து இதே மாதிரி நிறைய in depthல போய் தான் OSPF teach பண்ண போறேன். So please do support me and subscribe to this channel. Thank you and have a great day.